ஆக்டோபஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடலுக்குள்ள வாழக்கூடிய உயிரினம் இது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆக்டோபஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பல புகைப்படங்கள்லையும் ஆவணப்படங்கள்லையும் இதை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே விசித்திரமான ஒரு உயிரினம் தான் இது. இதுக்கு 3 இருதயங்கள் இருக்கு. உடம்பு முழுவதும் நீல நிற ரத்தம் ஓடுது. பார்க்கறதுக்கு ஏதோ நெகிழிப்பை மாதிரி இருக்கக்கூடிய இது ரொம்பவே ஆபத்தான பயங்கரமான மிருகத்தை கூட கொல்லக்கூடியது. ரொம்பவே அறிவுத்திறன் வாய்ந்தது தான் இந்த ஆக்டோபஸ். குழந்தைகளால கூட திறக்க முடியாத புட்டியை கூட இதனால திறக்க முடியும். இதால வெளிச்சத்தை உணர முடியும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்க முடியும். நிறத்தை மட்டும் இல்லைங்க, அமைப்பையும் மாற்றிக்க முடியும். ஆனா இதால நிறங்களை பார்க்க முடியாது. இது உலகத்தையே கருப்பு வெள்ளை நிறங்கள்ல தான் பார்க்குமா. பயங்கர விஷத்தன்மை கொண்டது. இது பயங்கர வேகமா தாக்கக்கூடியது. அதே நேரத்துல ரொம்பவே ஆர்வமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடியது. ரொம்பவே அறிவுத்திறமை கொண்ட உயிரினம்ங்க. 9 மூளைகள் இருக்கு அப்படின்னா சும்மாவா. இதனுடைய ஒவ்வொரு உணர்நீச்சியும் தனித்தனியா செயல்பட முடியும். இது என்ன மிருகம், எங்க இருந்து தான் வந்துச்சு? ஒருவேளை வேற்று கிரகவாசியோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. நம்ம பூமியில வாழுற இந்த உயிரினத்துக்கு பேரு ஆக்டோபஸ். தமிழ்ல பேய் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினத்துக்கு ஆக்டோபஸ்ங்கிற பேரு கிரீக்க மொழியில ஆக்டோபஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் 8 கால்கள். இந்த ஆக்டோபஸ்கள் சுமார் 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்காங்க. இதுக்கு தலைக்காலிகள், அதாவது ஆங்கிலத்துல செவலோபாட்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்காலி அப்படின்னா தலையிலிருந்து நேரடியா கால்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நடுவுல உடல் பகுதி இல்லாம நேரடியா தலையில இருந்து கால்கள் இருக்கும். இப்ப இருக்க ஆக்டோபஸ்க்கு மூதாதையரா இருந்த இனம் இன்னும் சின்னதா இருக்குமா. மேல ஓடோடவும் கடல் தளத்துல தவழ்ந்தும் போயிருக்கு. உடம்புக்கு மேல ஓடி இருக்க எந்த உயிரினமும் அவ்வளவு சீக்கிரம் பரிணாம வளர்ச்சி அடையிறது இல்ல. உதாரணத்துக்கு ஆமை பல கோடி வருடங்களா அப்படியே தான் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான். அதனாலயோ என்னமோ சுமார் 140 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆக்டோபஸ் ஓடி இல்லாத உயிரினமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஓடி இல்லாம ரொம்ப மிருதுவான உடம்போட ரொம்பவே மெதுவான கடல் தளத்துல நடந்தா என்ன ஆகும்? மற்ற பெரிய உயிரினங்களுக்கு ரொம்ப சுலபமா உணவாகிடும் இல்லையா? இந்த ஆபத்தான சூழல் பலகால பரிணாம வளர்ச்சி இதுக்கு நிறைய மாற்றத்தையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கு. இதோட அழகையும் கண்களையும் தவிர இதனுடைய உடம்புல கடினமான உறுப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால இதனுடைய கண்களை விட கொஞ்சம் பெருசா இருக்க ரொம்பவே நெருக்கமான இடங்கள்ல கூட இதனால நுழைஞ்சு போக முடியும். இந்த திறன் கடல் தளத்துல ரொம்ப குறுகிய இடங்கள்ல கூட இது போய் மறைஞ்சுக்கவும் மற்ற வேட்டையாடுற மிருகங்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கவும் உதவுது. பிரமிப்பா இருக்குதுல. கண்ணுக்கு முன்னாடியே இதனால மறைய முடியும்னா பாருங்களேன். சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய அமைப்பை மாத்த முடியும் இதனால. அதாவது ஆங்கிலத்துல டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தோல்ல குரோமோட்டோபோர்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன நிறப்பைகள் இருக்கு. அந்த நிற பைகள்ல சிவப்பு, கருப்பு மற்றும் மஞ்சள் நிற பைகள் இருக்கு. இந்த பைகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பைகளை இழுத்து விரிவுபடுத்திக்குமா. இடங்கள்ல இந்த சிவப்பு, கருப்பு, மஞ்சள் நிற கலவையை தவிர வேறு நிறம் ஏதாவது தேவைப்படும் போது இன்னொரு ட்ரைடோபோர்ஸ் அப்படிங்கிற பகுதியை பயன்படுத்தும். இது ஒளியை பிரதிபலிக்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, நீலம், பச்சை, உலோக நிறத்துக்கு கூட இது கொடுக்குமா. அதாவது மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் கிரீன் கலர்ஸ். இதுக்கப்புறம் லூக்கோபோர்ஸ் அப்படிங்கிற பகுதி வெள்ளை மற்றும் வெள்ளை சார்ந்த நிறத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பப்பிலே அப்படிங்கிற பகுதியை பயன்படுத்தி இதனுடைய தோல் மேல மேடு பள்ளம் போன்ற தன்மையை உருவாக்கிக்குமா. இது நகர்ந்து போயிட்டே இருக்கும் போதே இதனுடைய சுற்றுச்சூழலையும் இது கவனிச்சுக்கிட்டே போகுமா. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து மின்னல் வேகத்துல முடிவுகளை எடுக்குமா. இதுங்க 1 மணி நேரத்துக்கு 177 முறை நிறத்தை மாற்றிக்குமா. 200 மில்லி செகண்ட் வேகத்துல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும். ஆனா இந்த தலைக்காலிகளுக்குமே கலர் பிளைண்ட்னஸ் இருக்குங்க. அதாவது நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆக்டோபஸ்னால எப்படி தன்னுடைய நிறத்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்த முடியுது? சில வருடங்களுக்கு முன்னாடி 2015 இந்த ஆக்டோபஸ்னால தன்னுடைய தோலை வச்சு வெளிச்சத்தை உணர முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இதனால கண்ணால மட்டும் இல்ல தோலாலையும் பார்க்க முடியும். இதனால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு உடனே இதனால நிறம் மற்றும் அமைப்பை மாற்றிக்க முடியுமா. கண்ணமைக்கிற நொடியில தன்னுடைய நிறத்தை மாத்திக்குமாங்க. இது சில நேரம் அதுவா மாறும், சில நேரம் தானா மாறும். அது எப்படி தானா மாறும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்டோபஸோடைய உடம்புல சுமார் 500 மில்லியன் நரம்பணுக்கள், அதாவது நியூரான்ஸ் இருக்குங்க. அதுல 3ல் 1 பங்கு தான் மூளையில இருக்கு. மீதம் இருக்க நரம்பணுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்புலையும் 8 உணர்கொம்புகள், அதாவது டென்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கு. இதனால இந்த உணர்கொம்புகள் துண்டிக்கப்பட்டாலும் கூட 1 மணி நேரம் வரைக்குமே தன்னிச்சையா சிந்திக்கவும் செயல்படவும் நிறம் மாறவும் கூட இந்த ஆக்டோபஸ்னால முடியும். அது மட்டும் இல்லைங்க, துண்டிக்கப்பட்ட உணர்கொம்புகள் சில மாதங்களிலேயே திரும்பவும் வளர்ந்துடுமா. இந்த ஆக்டோபஸ் வேகமா முடிவெடுக்கும் போது சில முடிவுகள் மூளையிலிருந்து வராம உணர்கொம்புகளே அதை அனுப்பி முடிவுகளை எடுக்க வைக்குமா. இந்த ஒரு விஷயம் தான் ஆக்டோபஸ்களை ரொம்பவே அறிவுத்திறன் வாய்ந்த உயிரினமா ஆக்குது. இந்த ஆக்டோபஸ்கள் ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியது. பொதுவா இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது மனுஷங்களாலையும் குரங்குகளாலையும் காகம் போன்ற சில பறவைகளாலையும் மட்டும்தான் முடியும். ஆனா இந்த ஆக்டோபஸ்கள் ஞாபக சக்தியிலையும் சிறப்பா விளங்குதுங்க.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோபஸ்னால ஒவ்வொரு மனுஷனையும் தனியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருந்தாலும் கூட இதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? அதே மாதிரி மனிதர்கள் கூட இது ரொம்பவே விளையாடவும் செய்யுமா. தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் பொருளையும் ஆராயுங்களா இந்த ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் எப்பவுமே தனியா வாழக்கூடிய உயிரினம். இதுல குடும்பம், சமூக பிணைப்பு அப்படின்னு எதுவுமே இதுங்களுக்கு தேவையில்லை. சமீபத்துல வெளியான ஒரு ஆய்வு கட்டுரையில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? இந்த ஆக்டோபஸ் வேறு கிரகத்துல இருந்து வந்தது. பழங்காலத்து முட்டைகள், அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் முட்டைகள் வால் நட்சத்திரம் அல்லது எரிக்கற்கள் மூலமா பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னும், அந்த முட்டைகள் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களோட சேர்ந்து இந்த ஆக்டோபஸ் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்டோபஸ்கள் நம்மோடு வாழக்கூடிய ஏலியன்கள் அப்படின்னா? உங்களுடைய பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம் யாதனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.